அன்பு, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுடா. இனிமே அந்த வீடும் வேணாம், ஒண்ணும் வேணாம். எப்படி அடிச்சிருக்கு பாரு அந்த பிசாசு. ம் சரி, உங்க தாத்தா கிட்ட நான் பேசினேன்னு வச்சுக்கோ. நான் தான் சண்டை போட்டுட்டு வந்தேன்னு உங்க தாத்தா என்னையே பிடிச்சி திட்டுவாரு. நீயே சொல்லு, சரியா? உங்க அப்பாலாம் ஒரு ஆளா விடு. அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. இந்த பர்சுக்குள்ள ஃபோன் இருக்கு பாரு, அதை எடு. அந்த நம்பரை அதை கிளிக் பண்ணு. உங்க தாத்தாவுக்கு ஃபோன் போகும். இரு உங்க தாத்தா எடுப்பாரு. யாரு ஃபோன்லன்னு தெரியலையே. கௌசி தான் கூப்பிடுறா. ஹலோ கௌசி, சொல்லுமா. பேசு, உங்க தாத்தா பேசுறாரு. டே அன்புக்குட்டி, சொல்லு தங்கம். நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? என்னது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்களா? யார் யார் வந்திருக்கீங்க? ரெண்டு பேரும் வந்திருக்கீங்களா? ஏன் அப்பாவும் அப்பாயும் வரலையா? மறுபடியும் எதுவும் சண்டையாமா? உங்க அம்மாட்ட போன கொடு. ஐயோ, உங்க தாத்தா வேற வாழு வாழ்னு கத்துவாரே. அப்படியே காது கிட்ட வை. ஹலோ அப்பா, நீ எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா? அப்பா, முதல்ல என்ன எதுன்னு கேட்டுட்டு பேசுங்கப்பா. புரியாம நீங்க பேசாதீங்க. என்னத்த பேசுறது? என்ன வெங்காயத்தை பேசுறது? எங்களை நிம்மதியாவே வாழ விடக்கூடாதுன்னு ஒரு முடிவோட கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுற நீ. இப்பதான் மாப்பிள்ளை வீட்டுல கையில காலில் விழுந்து உன்னை வாழறதுக்கு அனுப்பி வச்சா மறுபடியும் சண்டையை போட்டுட்டு வந்திருக்க. நீ எல்லாம் எங்களை வாழ விடுறியா இல்ல செத்து தொலைஞ்சிடணும் நீ இந்த மாதிரி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கியா? சரி வைங்க, நான் இங்க வந்தது என் தப்பு தான். நான் எங்கேயோ போறேன், என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கெல்லாம் வந்தேன்ல. எனக்கு இது வேணும், இதுக்கு வேலையும் வேணும். நானா என்ன அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன்னு சொன்னேன். நீங்களா தானே அந்த வீட்டுல தான் கட்டணும்னு சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் நோனியும் எப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நான் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டே கிட்டாது போறேன். ஆனா உன இதை சொல்லி தொலைஞ்சிரு. இரு வந்து தொலைகிறேன். அவன் பொம்பளை பிள்ளைய பெத்துக்கிட்டு கட்டி கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. பேர புள்ள குடும்பத்தோட வருது போகுதுன்னு. ஆனா நமக்கு ஒண்ணு இருக்குது பாரு. எப்பா பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டைன்னு எத்தனை தடவை தான் கையில காலில் உளுந்து போய் வாழ வைக்கிறது. பொம்பளையா பிறந்த எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும். நமக்குன்னு எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நானா இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறேன்னு இந்த வீட்டுல தான் கல்யாணம் பண்ணு ஆட்டை கட்டினாங்க. இன்னைக்கு நான் படுற கஷ்டத்தை இங்க வந்து சொல்ல கூட முடியல. என்ன நீ தாரெல்லாம் காணோம்? தார் போட்டு முடிச்சாச்சா? வெள்ளை தார் போட்டு முடிச்சாச்சா? நீ இந்த கலர் தார் போட சொல்லியிருக்காங்க. அதை கோன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரி, இதெல்லாம் சுத்தம் பண்ணி விடுவான் அப்படின்ட்டு இருக்கேன். சரி வாங்க, காப்பியை குடிச்சுட்டு போய் வேலையை பாருங்க. காப்பி வாங்க போறேன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விட்டுருப்பேன்ல. அட நான் வாங்கிட்டு வரல, அவரு தான் கடைக்கு போனாரு. சரி வர வழியில உனக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டாரு. டீ வாங்கிட்டு வாங்கன்னு. அதான் சரி, டீ இல்லையா காப்பி தான் இருந்துச்சான், அதான் வாங்கிட்டு வந்தாரு. உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. சரிங்க. நீ உங்ககிட்ட பக்கம் என்ன தறி ஓடுதா? பகல் ஷிஃப்ட் ஓட்டுறவங்க லீவு போல இருக்கு, அதனால நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் ஓடி இருக்கு. தாரெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். சரி, எனக்கு காலையும் சாயந்தரமும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இப்ப இந்த கலர் கோன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்தா அதை ஓட்ட வேண்டிட்டேன். தீபாவளி போனஸ் காசு வாங்கணுன்றதுக்கோசரம் தறி ஓட்டுறவங்க நிக்காம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே வானே, முன்னாடியே வந்திருந்தேன்னா காப்பியாவது ஊத்தி எடுத்துட்டு வந்திருப்பேன். உன் புள்ள வந்துட்டாளாமா? புள்ள வந்துட்டாளா? என்ன சொல்றீங்க? சம்மந்தி வீட்டுல கையில காலில் விழுந்து உன் புள்ளைய அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா எதையோ சண்டையை போட்டுவிட்டு வந்துட்டா. இனி இவளையெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆத்தி, இப்பதானே போய் தொலைஞ்சா, அதுக்குள்ள என்ன அவளுக்கு? உன் பிள்ளையெல்லாம் நம்மள வாழ விட மாட்டா, சா விட மாட்டா. போய் வாழ்றதுக்கு என்ன? அங்க என்ன வேலைக்கு போக சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்றாங்களா? வீட்டுல ஆக்கி தின்னுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வலிக்குது? இவ இப்படியே தான் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து வாழறவமா இங்கேயே வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா. காலம் முழுக்க இதே தலைவலி தான் இவகிட்ட. எவரு உன் பிள்ளையெல்லாம் போய் வாழ்ற மாதிரி தெரியல. எல்லாரும் குடும்பத்தோட போய் சேர்ந்துருவோம், அதுதான் சரி. ஏனே என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல அவளுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல, நீ பாட்ட கத்திக்கிட்டு இருக்க.
இல்ல என்னம்மா பிரச்சனை? இல்ல நீயே சொல்லு பாப்போம். மாப்பிள்ளை எல்லாம் சம்பாரிச்சு போடுறாரு, வீட்டுல ஆங்கி திங்கிட்டு என்னது? ஏதோ மாமியார் ஏதோ நொய்னு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம், காதுல வாங்க நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அதை விட்டுவிட்டு சும்மா எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுட்டு இங்க வந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன நம்ம தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், அவளுக்கு என்ன பிரச்சனையாவது நம்ம தானே கூட நிக்கணும். நம்மளே இப்படி பேசினா எப்படின்னு? ஆட என்னம்மா நீ காலத்துக்கும் இதே ஒரு இதுனா எப்படி? 4 வருஷம் ஆகிப்போச்சு கல்யாணம் ஆகி. 4 வருஷத்துல 40 தடவை வந்துட்டா. நம்மளும் எத்தனை தடவை கையில கல்ல உளுந்து அனுப்புறது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதோட அத்தை விட்டுறலாமான்னு தோணுது எனக்கு. சரி இப்ப அவ எங்க இருக்காளமா? வீட்லயா? எங்க? நடு ரோட்ல தான் நின்னுகிட்டு இருக்காளமா, போய் கூட்டிட்டு வரணும். போங்க போய் கூட்டிட்டு வாங்க, நான் இந்த மாரணத்தோட வாரேன். சரி நான் தான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணே கோவம் இது படாதனே, பாவனே அவ. சரி நான் தான் போயிட்டு வரேன். ஷோ என்ன நீ இப்பதான் போனான்னு சொல்லி நிம்மதியா நாங்க சாப்பிட்டோமே. உங்க அண்ணன் இப்பதான் நிம்மதியா தூங்கினாரு, அது கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானா? இவள என்ன புள்ள? பெத்தவங்களோட கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீ நம்ம இங்க சொல்றான், அவளுக்கு அங்க என்ன குடைச்சல் என்ன ஏதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? முதல்ல புள்ள வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். நானும் அரை நேரத்தோட லீவு சொல்லிவிட்டு வாரேன். சரிங்க நீ. சரி பாருங்க, நானும் இந்த இதில் எடுத்து வச்சுட்டு இந்த முதலாளியை மட்டும் சொல்லிட்டு வரேன். சரிங்க நீ. எனக்கு பிரியாணி வேணும்பா. அதான் வந்துட்டோம்லடா, பிரியாணின்னு யாரு? என்னண்ணே வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அது ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கியா? எப்பா பிரியாணிப்பா. ஆனா இவன் வேறடா, இருடா சொல்றேன். என்னண்ணே இருக்கு? எல்லாமே ரெடியா இருக்கியா? உனக்கு என்னையா வேணும்? ஏனே பிரியாணி 2 செட்டு, அப்புறம் குஸ்கா 2 செட்டு, அப்புறம் ஆப்பம் 2 செட்டு, அதுக்கு ஆப்பத்துக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா 2 செட்டு கட்டிருங்க. அப்புறம் அந்த சிக்கன் கிரில்லு அது 2 போட்டுருங்க. மீன் பொரிச்சது இருந்தா அது 2 போட்டுருங்க. மீன் குழம்பு இருந்தா அதுவும் 2. என்னென்ன இருக்குதோ எல்லாம் 2 போடுனே. ஏயா என்னையா வீட்டுல என்ன விசேஷமா 2 வாங்குற? நீ வாங்குறத பார்த்தா விருந்து மாதிரியே தெரியுது. ஏனே விருந்தா தத்தா வாங்கணுமா? அட இல்லப்பா, இப்ப விக்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதியா, அப்படி இருக்குது. அதான் கேட்டேன். சாப்பிடுறதுக்கு தானே? அப்படியா? இம்புட்டுமா? ஆமனே பொண்டாட்டி நல்லா சாப்பிட்ட குடும்பம், அதனாலதான். சரியா இத கேட்டோடனே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சியா. பிசு வேணுமா? ஏன்டா இப்பதானே பிரியாணி கேட்ட, அப்புறம் என்ன பிசு கேக்குற? அடே என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ நின்னுகிட்டு இருந்தா இவன் நம்ம தலையில மலை அடிச்சிருவான் போல இருக்கு. என்னை தலை பக்கட்டனே, எனக்கு ஒரே ஒரு பிரியாணி போடுனே. இந்த பயலுக்கு ஒரு அரை பிரியாணி போட்டு, முழு பிரியாணி வேணாம். சரியா? அப்ப 50 ரூபாய்க்கு போட்டுறேன். உங்க ஆத்தன் கையில 50 ரூபா தானே கொடுத்தா, அதுக்கேற்ற மாதிரி தானே வாங்க முடியும். ஐயா ஏனே நான் வாங்கினா உனக்கு வியாபாரம் ஆகும், எனக்கு காசு வருமா? ஏனே நீ வேற ஏனே ஆர்வங்கனே, எதுக்கு நீ வருத்தப்பட்டு கிடக்குற? நான் வாங்கி தரேனே, நீ வாங்கினேன் எல்லாத்துலயும் 3 செட்டு வாங்கினேன். அட இல்லப்பா, இந்த பயலுக்கு தான் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தா பள்ளிக்கூடம் போக வேண்டாம், அதுக்குதான். அட நான் சொல்றேன், நீ வாங்கினேன் உனக்கு என்ன வேணுமோ வாங்கினேன், நான் காசு கொடுத்துறேன். அட இல்லப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? எதுக்கு சிரமம்? அதெல்லாம் கையில காசு இருக்குனே, நீ வாங்கினேன். சரி தம்பி ஆசைப்பட்டு கேட்கற. அப்படி அண்ணே 3 முழு கோழி பொரிச்சது, அப்புறம் 3 பிரியாணி, அப்புறம் 3 லெக் பீஸ போட்டுருங்க. லாலிபாப்பா அது இந்த பொட்டி கடையில இருக்குண்டா, வாங்கி தரேன். இந்த கண்டாவி எல்லாமா ஏன்னா அதையும் கொடுத்துருனே. அப்படியே நமக்கு ஒரு ஹாஃப் பாயில் ஒன்று போடுனே. பரவாயில்லையா, எங்கிட்டயா வேலை செஞ்சிருக்க? நல்ல காசு கல்லா கட்டுது போல இருக்கு. என்ன வேலைக்கு போற? நம்ம எனக்கு வேலைக்கு போயிருக்கோம். பொண்டாட்டி தான் இருக்காளே நமக்கோசரம் பைனான்சியர். பொண்டாட்டி பைனான்ஸ் பண்றாளா? என்னப்பா சொல்ற? ஆட அது ஒண்ணும் இல்லனே, வீட்டுல இருந்தா பல்கா அமௌண்ட் கொண்டு வந்திருக்காளே, அதை வச்சுக்கிட்டு நம்ம சாராளமா செலவு பண்ணலாமே. கூடவே நகை நட்டெல்லாம் இருக்கு, அதை வச்சு ஓட்டுறோம்ல. ஓஹோ பரவாயில்லையா, உன் பொண்டாட்டி நகை நட்டெல்லாம் கொண்டு வந்த. ஆனா என் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா பாரு, ஆத்தாடி ஆத்தா, என் மாமனாரும் வெறும் 1/4 பவுன் மோதிரத்தை போட்டு அனுப்பி விட்டாயா. அவ பண்ற ஆட்டம் ஐயோ, வாயை திறந்தான்னு வச்சுக்க, நம்ம வாய் கிழிச்சு தச்சுப்பட்டுதான் வாயை மூடுவா. அதெல்லாம் பிறக்கும் போதே ஒரு மச்சத்தோட வரணும்னே. அதுவும் சரிதாயா, எனக்கு அந்த மச்செல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா பாத்துக்கவே. ஆனா என் பையன் கொடுத்து வச்சவே பாரு, உடம்பு முழுக்க மச்சம் தான். நீ கருப்பு வயிறண்டா. என்ன நமக்கு எதுனே? என்ன நமக்கு அது 3மா? மொத்த பில் எவ்வளவுனே? இங்கதான் எப்பயும் வாங்குறேன், ஏதோ பாத்து போட்டு கொஞ்சம் குறைச்சுக்கிறது. எல்லா விலையும் ஏறி போச்சியா, விலை கம்மியா இருந்தா கூட குறைக்கலாம். சரிண்ணே இப்படி வாங்கிருக்கல, இந்த அப்படி 2900 ரூபா இருக்கு, 100 ரூபா குறைச்சுக்க. சரிப்பா சரி. பரவாயில்லடா தம்பி, நீ எப்படியோ பொழைச்சுக்கோடா. சரிண்ணே சாப்பிடுனே, தம்பி பேரை சொல்லி சாப்பிடுனே. உனக்கு எதுவும் வேணும்னா கூட வாங்கிட்டு போ, என் பேரை சொல்லிவிட்டு நான் காசு கொடுத்துக்கிறேன். சொல்லிட்டு இல்லையா நான் வாங்கிக்கிறேன். நல்லா இருப்படா, போடா.
பொண்டாட்டி கொண்டு வந்த நகையை வச்சு இப்படி திங்கிறானே, இந்த விஷயம் மட்டும் இவன் மாமனாருக்கு தெரிஞ்சது கிழிச்சு கேட்டு விட்டுருவான். டே மாமனே, நீயும் இப்படி நல்ல பணக்கார வீட்டு பிள்ளையா கூட்டிட்டு வாடா, அப்பதான்டா நம்ம வருஷம் முழுக்க உட்காந்தே திங்கலாம். இப்ப மட்டும் என்னப்பா பார்த்துக்கிட்டா திங்கிற, உட்காந்துக்கிட்டு தானே திங்கிற. எனக்கு சீக்கிரம் கொடுக்க வேண்டியதை கொடுப்பா. இந்த வேணா வாடா எடுத்தாரேன். ஏறி தொலைங்க. வாழ்க்கையில நிம்மதின்றதே இல்ல. புடிச்சுக்கிட்டீங்களா? தீபாவளி நேரத்துல வேலையை விட்டுவிட்டு எனக்கு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தானா போனஸ் கீழே கீழேன்னு தான் கிடைக்கும். இன்னொன்னு வாசம் ஆளையே தூக்குது. என்ன நம்ம நாயர் கடையில இருந்து வாங்கினத? ஆமாட்ட சொல்லி உங்க அண்ணி தான் அது வேணும் இது வேணும்னு கேட்டேன். அதான் சரி கடையில இருக்கிற எல்லாத்தையுமே செட்டு செட்டா கட்டிக்கிட்டு வந்துட்டேன். செட்டு சிட்டா கட்டிக்கிட்டு வரானா? நேத்து தானே வீட்டுக்கு எல்லா தேவையானதெல்லாம் வாங்கி போட்டாங்க. ஆக்கி திங்கிறதுக்கு என்ன இவங்களுக்கெல்லாம் கடையில வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்காங்களா? எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்கடா இவங்க வீட்டுல சோறு போடலன்னா நானும் என் பொண்டாட்டி சோறு இல்லாம நடுத்தருவுல பிச்சை எடுப்பான், சோத்துக்கே சிங்கி அடிப்போம் நினைச்சாங்க போல இருக்கு. பாத்தியாடா கடையில இருந்து ஃப்ரெஷ்ஷா இறக்கிருக்கோம் பாரு, வாசம் 10 வீட்டுக்கு ஆளை தூக்கும். ஆமாண்ணே ஆமாண்ணே, செம்ம டேஸ்டா இருக்குண்ணே. நாயர் கடை பிரியாணி எல்லாமே இருக்குடா, சும்மா ஜகஜோதியா இருக்கு. நானும் உங்க அண்ணி வேணா சாப்பிட்டது மிச்ச மீதியை வேணா வைக்கிறோம், வந்து வேணா கொட்டிக்கிட்டு போ. எடுத்து வைனே, நான் வந்து கொட்டிக்கிறேன். சரிடா, உங்க அண்ணி வேற பசியோட இருப்பா, கொண்டு போய் கொடுக்குறேன். சரிண்ணே. நாயர்கடை பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி. ஏய் சுருளி, என்னத்தா நீ தூங்கலையா? முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? படுத்துக்கிட்டு தான் இருக்கேன், காதுல கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏண்டா என்னடா பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் இவன்? குடும்பத்துல உள்ளவ எல்லா பொருளையும் வாங்கி போட்டுவிட்டு இப்படி கடையில வாங்கி தின்னுக்கிட்டு இருந்தா எப்படிடா? எப்படி காலம் ஓடும்? நீ ஏன் ஆத்தா அடிச்சுக்கிற? அவங்க இது காசு அவங்க வாங்கி திங்கிறாங்க. ஏண்டா பெத்தவ இத்தனை வருஷத்துல எம்பிட்டு காசு கொடுத்துருப்பேன், ஒரு சோறு போடுறாங்களாடா? அதுக்கு கூட கணக்கு உனக்கெல்லாம். நீ தான் அண்ணனை பேச மாட்டேன்னு வீட்டை விட்டு துரத்தி விட்ட, இப்ப ஏன் வருத்தப்படுற? அதெல்லாம் கிடக்கட்டும், இப்படி வாங்கி தின்னுக்கிட்டு திரியறாங்க, பொருளை பண்டெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களே, காசு ஏது இவங்களுக்கு? எங்கிட்ட கடன் உடனே வாங்கினாங்களா? ஆமா, அண்ணனை நம்பி டீ கடையிலேயே ஒரு 10 ரூபா டீ கொடுக்க மாட்டாங்க, அண்ணனை நம்பி இம்பிட்டு காசா கொடுக்க போறாங்க. நீ வேற ஆத்தா. அதுதான்டா இவனுக்கு அக்கா பக்கத்துல உள்ளவனே தொட்டுக்க சுண்ணாம்பு தர மாட்டான். ஏன்னா இவன் பொழப்பு தெரிஞ்சு இவனுக்கு போய் எப்படிடா இம்பிட்டு காசு? அதான் அண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வந்துச்சுல 20 பவுனு, அதை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 20 பவுன் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா? ஆமா அத்தா. அப்புறம் அண்ணனுக்கு எங்க பொழப்பு இருக்குது? அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பவுனா வைக்க வேண்டியது, அப்புறமேட்டுக்கு அதை இதனை வாங்க வேண்டியது, அப்படியே போகுது. தங்க விக்கிற வேலைக்கு இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டும் பொழைக்க தெரியாததுகளா இருக்குதுகளே. ஆட நீ வேற அத்தா, ஏதோ தண்ணி மாதிரி காசு செலவு பண்றாங்க 2 பேரும். கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிச்சிருந்தா காசோட அருமை தெரிஞ்சிருக்கும். யாரோ எவரோ சம்பாதிச்சதுனால 2 பேரும் எடுத்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. இது காசு தீர்ந்ததுக்கு அப்புறம் எங்கிட்டு போவாங்களாமா? எங்க போவாங்க? வா வீட்டுக்கு தான் வருவாங்க. தொட்ட பக்கத்தை பிஞ்சிரும் எவனாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு. தேவதை ஏன் அழகு தேவதை அப்பா வந்துட்டீங்களா மாமோய்? வந்துட்டேன் தேவதை, பாருடா உனக்கொசரம் வித்தமா வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க சாப்பாடு வாங்க போய் இவ்வளோ நேரம் ஆனோனையும் எனக்கு பசி கண்ணை கட்டிருச்சு மாமோய். அதுவும் இல்லாம தலை வேற வலி வந்துருச்சு. ஏன்னா காலையில இருந்து திரும்பி காப்பி தண்ணி குடிச்சு அது இதுன்னு பழனியே பழக்கமா, அதான். அம்மா சரிடா பட்டுக்குட்டி, மாமி கிட்ட வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே அப்படியே வண்டியில எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சரன்னு வந்திருப்பேன். மாமி கிட்ட வண்டி வரலையா, நடந்தே போகணும் நடந்தே வரணும், அதனால தான்டா இப்படி வாங்கிட்டு வரதா போச்சு. சரி மாமோய் விடுங்க. மாமனுக்கு ஒரு வண்டி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கவே சிட்டா பறந்து வந்துருவேன்டா. அவ்வளவுதானே மாமோய், உனக்காக என் உசுரே கொடுப்பேன். வண்டி வாங்கி தர மாட்டேனா? எம்பட்டு வண்டி வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். ஏன்டா நீ நினைக்கிற மாதிரி பொம்மை வண்டி இல்லடா, நெச வண்டிடா. அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கவே 1.5 லட்சத்துக்கு மேல வரும்டா. 1.5 லட்சத்துக்கு மேல தானே? ஒரு 3 பவுன் வித்தா வண்டியை வாங்கிடலாம். இல்லடா ஏற்கனவே அத்தனை பவுன் வித்தாச்சு, இப்போ 9 பவுன் தான் இருக்கு. அதுவும் வாங்கி வித்துட்டா என்ன பண்றது? விடுமாமோய், வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நீயும் நானும் எங்க வேணாலும் போகலாம் வரலாம், சல்லு புல்லுன்னு. இப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கும் சரியா இருக்குல்ல. இல்லடா கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட முழுசா முடியல, அதுக்குள்ளயுமே 11 பவுன் வித்து தின்னுட்டோம். அதுக்குள்ளயும் மறுபடியும் விற்கணுமான்னு யோசிக்கிறேன். விடுமாமோய் பாத்துக்கலாம், நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டோம்ல, நம்ம என்ன அனாவசிய செலவா பண்ணோம்? நமக்கு வேண்டியதான செலவு பண்ணோம். சரிடா சரிடா. சரி மாமோய், ரொம்ப பசிக்குது, சாப்பிடுவோமா? சாப்பிடுவோண்டா. என் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் கண்ணில் கூட காட்டினதில்லை. பரவாயில்ல மாமோய், உங்களை கட்டினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்றேன்.
சூப்பரா இருக்கு மாமோய். சாப்பிட்ற என் அழகு தேவை சாப்பிட்றத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. என்னய்யா வேலைக்கு போகல, இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்க? வேலைக்கு தானே போனேன். அப்புறம் போன இடத்துல உங்க வீட்டு மாப்பிள்ள அவரு தான் வீட்டுக்கு பிரியாணி அது இதெல்லாம் வாங்கி கொடுத்தா, அப்படி அதை வீட்டுல கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க வீட்டு மாப்பிள்ளையா? என்ன அந்த பெரியவரோட வீட்டுக்காரன்? அவன் கடைஞ்செடுத்து கஞ்ச பிசினாரியாச்சே. வேலை வெட்டி போக சுத்திக்கிட்டு கிடக்குறான், அவன் வாங்கி கொடுக்குறானே. அவரு இல்லாமா உங்க சின்ன பேத்தி இருக்குல்ல உமா, அவங்க வீட்டுக்கார் தான். யோ எரும மாடு, நீ தோட்டத்துக்கு போய் தண்ணி விட போகலையா? இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க? அடியே எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, என்னைக்குதான் வேலை இல்ல? என்ன பையனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்புனியே? வாங்கி கொடுத்து அனுப்புனேன். தா குடி. இது என்னதியா? நம்ம 2 பேத்துக்கு பிரியாணி, அப்புறம் ஒரு முழு கோழி பொரிச்சது, அப்புறம் லெக் பீஸ், அப்புறம் பையனுக்கு ஒரு லாலிபாப் இருக்குது. அவன் வந்தோடனே எடுத்து கொடுத்துடணும். இந்த அப்படி கேரே இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு எது உனக்கு? பால் காசை வாங்கி இப்படி வாங்கி அழிச்சு தள்ளிட்டியா நீ? குழுவுக்கு பணம் கட்டணும், ஊருப்பட்ட செலவு நடக்குது, தீபாவளி வேற வருது. ஐயே உன் புருஷனை என்ன அப்படி தண்ணி மேல செலவு பண்ண நினைச்சிட்டு இருக்கியா? நான் வாங்கடி, உமா வீட்டுக்கார வாங்கி கொடுத்தான். இந்த அப்படி. அவனே வேலை வெட்டிக்கு போவானயா? அவன் கையில எப்படி காசியா? அதுதான் தண்ணி மாதிரி காசு எடுத்து செலவு பண்ற. அப்படியே ஏதோ பொண்டாட்டியோட நகை நட்டெல்லாம் கொண்டு வந்தா அப்படியா, அதை வித்தே தின்னு காலி பண்றாங்கம்மா. போறவங்க வாரவங்க எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படிதான் எனக்கும் வாங்கி கொடுத்தா. அப்படி கேரே உனக்கு மண்டே ஏதாவது இருக்குதா இல்லையா? இருந்த முடியத்தான் எல்லாத்தையும் புடுங்கியே எடுத்துட்டேன். அப்புறம் என்னத்த போய் இருக்கிறது? யோ லூசு, அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கியே. முன்னாடி வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நம்மள முடிச்சு கட்டி போடுவாங்க. அவன் ஒரு ஆளுன்னு அவன் வாங்கி கொடுத்தான்னு நீ கொண்டு வந்தியா? இங்கே பாரு, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. கொடுத்தத அதுவும் அன்னத்தை கொடுக்கும்போது அது வேணாம்னு சொல்லக்கூடாது. சீக்கிரம் போ, தட்டை எடுத்து வைக்கி, 2 பேரும் சாப்பிடுவான். ஐயோ உன்னால திருத்த முடியாது போ. பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஒன்னாலதான் காசு அழிஞ்சதுன்னு ஏதாவது இங்க வந்து நின்னாங்க, உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். என்ன உரிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல சோத்த எடுத்து வைக்கி. வந்து தொலை. அட பாவி, வீட்டில் இருந்த நகை நட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சரி ஏதோ ஒரு தொழில் பண்ணி பொழைச்சி முன்னேறுங்கன்னு பார்த்தா இப்படி தின்னே அழிக்குதுங்க. போதாதுக்கு வரைக்கும் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தே அழிச்சா காலம் எங்கிட்டு கிடக்குது. ஐயோ என் பேராண்டி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை அவனுக்குன்னு கூட எதையுமே வாங்க விடாம மொத்தத்தையும் பிள்ளைக்குன்னு என் பையன் வாங்கி போட்டு இப்ப பாரு எவனோ ஒருத்தன் தின்னுக்கிட்டு அழிச்சுக்கிட்டு கிடக்குறான். அதான் சொல்லுவாங்கல்ல, வெள்ளம் திங்கிறது ஒருத்தன் விரல் சூப்புறது இன்னொருத்தேன்னு, அந்த கதையாவில் இருக்குது. ஐயோ சரியான முட்டாச்சிருக்கியா இருக்காளே. ஏமா பிளவுஸ் வேற தைக்கணுமா, ஒரு 500 ரூபா காசு கொடுத்துரு சரியா? நான் பிளவுஸை கொடுத்துட்டு போறேன். ஏண்டி வெறுங்கையோடய தான் வருவியா? ஒரு 10 கையில எடுத்துக்கிட்டு வர மாட்டேன். எல்லா தொட்ட 90 இங்கேயே கேட்டா எப்படி? சேலை துணி தான் எடுத்து கொடுப்பாங்க, பிளவுஸ் தச்சு கொடுப்பாங்க. ஏமா என் புருஷனை பத்தி தான் உனக்கே தெரியும்ல, அந்த ஆளு வேலை வெட்டிக்கு போவாம நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமா நான் தான் அவனுக்கு காதலிச்சு போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னேன். நீ ஒருத்தி இப்படி அவன் ஒருத்த அப்படி, எல்லாம் விளங்குறதுக்கு இல்ல இந்த வீட்டுல. சரி 6 மணி பஸ் வேற வந்துடும், நான் வீட்டுக்கு வேற கிளம்பணும். அங்க வேற எல்லாம் போட்டபடியே கிடக்கும். சாப்பாடு தான் ஆக்கி வச்சிருக்கீங்களா என்ன? எனக்கு என்ன தெரியும், நானும் உன் கூட தான் உட்காந்துருக்கேன். உன் நாத்தனார்கிட்ட கேளு. மகா 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 இந்த வாரேன். ரூம்குள்ளேயே தான் இருப்பா, ஆனா எம்புட்டு தான் கத்துனாலும் காதே கேட்காத மாதிரி இருக்கா. நெசமா காதை தான் கேட்கலையா இல்ல என்ன கன்றாவினே ஒன்றும் புரியல. எனக்கு கத்தி கத்தி தொண்டை தனியே வத்தி போயிடும். இந்த பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு நம்மளே அதை செஞ்சுட்டு போயிடலான்னு. ஏன் கூப்பிட்டீங்க? என்னம்மா படுத்தா இருந்த? இல்ல சும்மாதான். சரி ராத்திரிக்கு என்னத்த சோறாக்குன்னு? தயிர் சோறாக்கி உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன், காய் ஒன்றும் இல்லைன்னு. அப்படியா சரிம்மா, அந்த சோத்தை எடுத்து கட்டி வைமா. ராத்திரிக்கு வீட்டுக்கு போய் என்னால் சமைக்க முடியாது, இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டோம்னா அதுவே சரியா இருக்கும். ஏற்கனவே இங்க இருந்து கொண்டு போன பாத்திரத்தை கொண்டு வரல, அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? அதானடி அன்னைக்கு கொண்டு போன பாத்திரத்துல என்ன கொண்டு வரலையாடி? ஐயோ சாமி, உங்க வீட்டு சோறு வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், நான் கிளம்புறேன். இப்ப என்னடி கேட்டுப்படே இந்த கோவப்படுற? எப்ப இங்க இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனா நான் எங்க கடிச்சா திங்க போறேன்? எப்படி இருந்தாலும் அங்கதான் இருக்கு, வரும்போது எடுத்துட்டு வர போறேன். ஏண்டி அவளே என்னடி சொன்னா, பாத்திரத்தை கொண்டு வரல எதை வச்சு கொடுக்கறதுனால கேட்டா? எங்க வீட்டுல எதுவுமே இல்லையா? இப்ப எதுக்கு நீ கத்துற? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? பாத்திரம் எதுவும் இல்லன்னு தானே சொன்ன நீ. போதுமா, பெத்த வீட்டுல இருந்து புள்ள எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ நான் தப்பா எதுவும் சொல்லல. வேண்டாம் சாமி, உன் வீட்டு பாத்திரமும் வேணாம், உன் வீட்டு பொருளும் வேணாம், நான் கிளம்புறேன். மணி 6க்கு தானே பஸ், இப்ப எங்கடி போவ? போன் இருக்கு, என் புருஷனுக்கு போன் போட்டா அவர் வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. ஏமா அவளே கொஞ்சம் சிடு முஞ்சுன்னு உனக்கு தெரியும், கொஞ்சமாவது போட்டு கொடுக்கறது இல்லையா? பாத்திரம் எல்லாம் பண்ட இல்லன்னு. நான் ஒன்னும் தப்பா சொல்லல, இருந்தாதான் நான் போட்டு தர முடியும், இல்லாத போது எதுல தான் போட்டு கொடுக்க முடியும்? ஏய் மகா என்னாச்சு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் எங்க வீட்டுக்கு போறேன். ஏய் என்ன ஆச்சு? என்னங்க இல்ல இந்த வீட்ல வேலைக்காரியா உங்களுக்குலாம்? என்னமோ அவங்க மட்டும் இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்க, இல்லையா
கோவப்படுறது முதல்ல என்னன்னு சொல்லு. உங்க அக்கா அங்க சோறாக்க முடியாதாமா? இங்க வந்து உட்காந்துக்கிட்டு சோறாக்கி எடுத்து கொடுனா எதை வச்சு எடுத்து கொடுக்கறது? எப்ப பார்த்தாலும் வந்த பாத்திரத்துல எடுத்து போறாங்களே, கொண்டு வந்து கொடுக்கறதும் இல்ல. அப்புறம் எதுக்கு வச்சு கொடுக்கறதுன்னு தான் கேட்டேன். அதுக்கு அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு போறாங்க. உங்க அம்மா என்ன அதுக்கு திட்டுறாங்க? இல்ல நான் என்னதான் பண்ணணும் இந்த வீட்ல? சரி சொல்லுங்க. வாய் மூடிட்டே இருக்கணுமா? ஷோ, அவங்க தான் கொஞ்சம் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் ஏன் கோவப்படுற? விடு, அவங்கள படிக்காதவங்க கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. பாருங்க, படிக்காதவங்க படிச்சவங்கன்றதுல இதுல கிடையாது. அவங்களுக்குன்னு சுயமரியாதைன்னு இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் தான் வீடு பாக்குறேன்னு சொல்றேன்ல. இல்லங்க, என்னால முடியாது. நான் எங்க வீட்டுக்கு போறேன். எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்ப என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்ல போறேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. எத்தனை நாள் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்க பண்றதுக்கெல்லாம். நான் இப்ப எங்க அப்பா வீட்டுக்கு போய் ஆகணும். எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறாங்க. நாங்களும் கட்டி கொடுத்துட்டு பாருங்க, ஒரு நாள் நிம்மதி இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோவப்படாதீங்க, நீ ஒண்ணும் இல்ல. புள்ள இல்லைனாலும் பரவாயில்ல, உடனே புள்ளையும் வேற இப்படி சண்டை போட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்களை அழிக்கிறதுக்குனே வந்து பிறந்திருக்கா புள்ளன்னு. அண்ணி இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நம்ம போயிடலாம். நீங்க வாங்க அண்ணி, நான் வந்து கடைக்கிட்ட நிக்கிறேன். சரி அண்ணி. ஷோ, அண்ணனும் அண்ணியும் இருக்க கோவத்தை பார்த்தா இன்னைக்கு சரியான சண்டை வரும் போல இருக்கு. அவரை ஃபோனை போட்டு வர சொல்லுவோம். அவர் வந்து பேசினாதான் கொஞ்சமாவது பிரச்சனை சுமூகமா முடியும். இல்லைன்னா பிரச்சனை தான். ஆமையா, இந்த லோடை மட்டும் ஓட்டிவிட்டோன்னா ஒரு 2500 கிடைக்கும். அப்புறம் இன்னொரு லோடு சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் ஓட்டி கொடுத்துட்டோம்னா போதும். ஒரு 3500 லாங்குக்கு போனால் ஓட்டினோம்னா இந்த தீபாவளி அப்படியே சிறப்பாக கொண்டாடிடலாம். தைரியா லோடுக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. யாருன்னு பேசிக்கிறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்கேதான் லோடுக்கு வந்தேன். இந்த டீ குடிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா? ஏங்க, கௌசி வீட்டுல எதுவும் சண்டையாங்க? புள்ளைய தூக்கிட்டு அவ பாட்டு கோவிச்சிட்டு வந்துட்டாளாமா. அண்ணன் அண்ணியும் சரியான கோவத்துல இருக்காங்க. எதுவும் அவளை அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணிவிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்குங்க வீட்டுக்கிட்ட. என்னம்மா இப்படி சொல்ற? என்ன பிரச்சனையாமா? என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலைங்க. அண்ணன் அண்ணியும் சரியான கோவத்துல இருக்காங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் வாங்க, நீங்க வந்தாதான் கொஞ்சமாவது அமைதியா இருப்பாங்க. சரி, நான் இந்த உடனே வரேன். இந்த லோட வந்து கோவிந்தா இருக்கா, அப்படி அவரை கொண்டு போய் இறக்க சொல்லிட்டு இந்த உடனே வரேன். சரிம்மா, வைக்கிறேன். கோவிந்தா, இதை மட்டும் அந்த கடையில் இறக்கிறியா? அவங்க காசு கொடுப்பாங்க, வந்து வாங்கிட்டு வந்துரு. நான் இந்த லோடுக்கு 500 உனக்கு கொடுத்துட்றேன். இல்லைண்ணே, இருக்கட்டும். ஏதோ பிரச்சனையாக எது இருக்கா என்னமோ, நீங்க போங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா. இந்த டீக்கு நான் காசு கொடுத்துட்றேன். நீ எதுவும் கொடுக்காத, நீ குடிச்சிட்டு கிளம்பு. சரிண்ணே. இவ ஒருத்தி இருக்கிற தலைவலிக்கு சாவி வேற பூட்டி எடுத்துட்டு போய்கிட்டு வீட்டுல இருந்து என்ன தூக்கிட்டா போறாங்க. உங்ககிட்ட எல்லாம் வேற எப்படி பேசுவாங்க? ஒண்ணுனா போதும், இங்க வந்து உக்காந்துக்கிறது எல்லாம் என் தலையில மிளகா அரைங்க. எல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தான். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது உங்களுக்கு எல்லாம் ஆட்டம். நம்ம தலையெழுத்து சிரிக்கி வந்துட்டாளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நீ கோவம் இது படாதீங்க. நீ வீட்டுல சாவியை வச்சுட்டு போக மாட்டியா? சாவியை மூடி எடுத்துக்கிட்டு போயிருக்க. எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? எங்களை உசுர எடுக்கிற செத்து தொலைஞ்சிரு பேசாட்டுக்கு ஏன் இப்படி எங்களை பாடப்படுத்தி எடுக்கிற? போய் வாழ்ந்து தொலைய வேண்டியதானடி. அண்ணி கம்முனு இருங்க. கொல்ல அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு யாராவது கேக்குறீங்களா? போயிருங்கடி, 2 பேரும் வீட்டை விட்டு போயிருங்க. உங்க 2 பத்தி என்ன பண்ணுன்னு தெரியாது. அண்ணி நம்ம பிள்ளைங்க அண்ணி, ஏன் இப்படி பேசுறீங்க? முதல்ல என்ன பிரச்சனை ஏதுன்னு கேப்போம் அண்ணி. இப்படி இந்த 2 பேரும் மாத்தி கோவப்பட்டா அவளுக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? நம்மளே இருக்கோம்னு தானே இங்க வந்திருக்கா. நம்ம தானே கட்டி வச்சோம். இல்லைங்க அண்ணி, இத்தனை வருஷம் நானும் பொறுத்துக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு போனேன். ஏதோ இப்பதான் போயிருக்கான்னு சொல்லி சந்தோஷமா நிம்மதியா இருந்தேன். மறுபடியும் இங்க வாழ வெட்டிய வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நீங்க பிள்ளைக்கு வளர்க்கலையா, இல்ல கட்டி தான் கொடுக்கலையா? எல்லாம் கட்டி கொடுத்தீங்க. இன்ன வரைக்கும் அந்த பிள்ளை சண்டை ஆகும் இங்க வந்திருக்காளா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவளை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து எப்ப பார்த்தாலும் சண்டை வந்து போயிடாளே இவ. அண்ணி வேணாம் அண்ணி. விடுத்த என்ன அடிக்கட்டும். இவங்க தானே பெத்தாங்க. இவங்களே ஏதாவது என்ன பண்ணி நான் ஒரு இதை போய் சேர்ந்துடுறேன். மகா கம்முன்னு இரு மகா. நீ இது மாமாக்கு ஃபோன் பண்ணினா ஏதோ தப்பா நினைச்சுக்குவாரு மகா. ஃபோன் பண்ணாத, போனை கொடு.
மகா கம்முனு இரு மகா, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பிரச்சனை எதுன்னு தெரியலையே. மகாமா சொல்லுமா. அப்பா அப்பா என்னம்மா சொல்லுமா. மகா ப்ளீஸ் மகா, நீ இது சொல்லாத, அவங்க இது தப்பா எடுத்துக்குவாங்க, கம்முனு இரு. அப்பா எங்கப்பா இருக்கீங்க? இந்தா உங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேம்மா. கௌசி மாப்பிள்ளை வீட்டுல சண்டை போட்டு வந்துட்டாலாமா, அதனால செம்ம பிரச்சனையா கிடக்குதுமா இங்க. அதனால என்ன எது நான் பார்த்துட்டும் கூப்பிடுறேன். அதுவும் இல்லாம வாழா வீட்டியே வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய சண்டையா இருக்கு. சரியா, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன், இரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, பொம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்க மாதிரி போற வீட்டில் இருக்க முடியுமா? நம்ம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமில்லாம இப்படி எதுக்கெடுத்தாலும் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து உக்காந்துருந்தா எம்பிட்டு கஷ்டப்பட்டு பெத்தவங்க ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கொசரமாவது கொஞ்சமாவது பல்ல கடிச்சுக்கிட்டு அங்கிட்டு இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா அவங்க எம்பிட்டு வேதனைப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். வளர்ந்துட்டா மட்டும் பத்தாது, படிச்சுட்டா மட்டும் பத்தாது, இந்த அறிவுன்றது ஒண்ணு வேணும்ல. இவங்க வேற பெரும் சண்டையா கிடக்குது போலமா, கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அடியா என்னமோ தெரியல. சரி, நான் உனக்கு பார்த்துட்டு கூப்பிடுறேன். சரியா, வைக்கிறேன். சரிப்பா, எனக்கு ஒரு கஷ்டத்தை கூட சொல்ல முடியல. மகா, அவங்களுக்காக நான் சாரி கேட்குறேன். சரியா, நான் சீக்கிரம் வீடு பார்த்துறேன். சரியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, போயிடலாம். நம்மளும் அண்ணி மாதிரி வீட்டுக்கு போனா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிதான் இங்கேயே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசுற பேச்செல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அங்க போனா நம்ம அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம நிலைய பார்த்து. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலையே. ஐயே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? பாருங்க, அண்ணி வந்ததுல இருந்து அவளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஏதுன்னு கூட கேட்காம. ஏமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? விடுங்க மச்சான், அவ போட்டு சாத்துன்னு சாத்துட்டோம். புள்ளன் பெத்ததுக்கு இன்னும் நாங்க 2 பேரும் எங்க தான் போகணும்னு தெரியல. ஏனே நீங்களே சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு புள்ளைக்கு நகை போடணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து விடுறாங்கன்னு சொல்லி நீங்க தானே ஆசி புக்கெல்லாம் வச்சு நகையில ஏற்பாடு பண்ணி இந்த தீபாவளிக்கு போட்டு கூட்டிட்டு வர்றது தானே அண்ணே. கொஞ்சமாவது பொறுத்துக்கிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறதுல சும்மா சண்டையை போட்டு வார. இவளுக்கோசரம் நாங்க அங்க இங்கன்னு கடன் உடனே வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? எங்களை நிம்மதியே இல்லாம ஆக்கணும்னு இந்த படுபாவி இருக்கிறா. அட, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னன்னு பேசுறேன். என்ன எதுன்னு கேட்காம புள்ளைய வந்ததுல இருந்து அடிச்சுக்கிட்டு இருந்தா, நம்ம தானே இருக்கோம் புள்ளைக்கு, நம்ம தானே நல்லது கெட்டதை பார்த்து அதுங்களுக்கு பண்றோம். அப்படி இருக்கும்போது என்ன அப்படி இருங்க, கொஞ்சம் நவருங்க. என்னம்மா ஆச்சு? அச்சுச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, இந்த வயசுல அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சரி, என்ன ஆச்சுமாங்க? என்ன ஆச்சு கௌசி? ஒன்னும் இல்ல. ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். என்னவா பிரச்சனை? புள்ள முகம் என்ன இப்படி இருக்கு? அடிபட்ட மாதிரி ரத்தம் கண்ணி போய். கொஞ்சமாவது மனசாட்சின்னு வேணும். புள்ளைய போட்டு இப்படியே அடிப்பாங்க? இப்படி இருக்க சூழ்நிலை எப்படி அங்க இருக்க முடியும் மாமா? புள்ள உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குது. வீங்கி ரத்தம் கண்ணி போய் அந்த மனுஷனும் ஏமா இப்படி அடிச்சேன்னு எதுவும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதான் தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். பாத்துக்கங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தானே வந்திருக்கா. இது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு அடிச்சு பண்ண என்ன அர்த்தம்? ஏனே கோவம் வந்து அடிச்சிருக்காங்க, அதுக்குன்னு வீட்டை விட்டு வரதா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க வேணான்னா சொல்லிருங்க, நான் கூட்டிட்டு போறேன் என் வீட்டுக்கு. சரியா? கௌசி, நீ பிள்ளைய தூக்கிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போவோம். இல்ல மாமா, நாங்க 2 பேரும் எங்கிட்டாவது போய்க்கிறோம். இந்த மாமா சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா? இல்ல மாமா. கிளம்புன்னு சொன்னேன், கிளம்பு. முதல்ல கோவம் எல்லாம் தனியட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம். நீ வா, நம்ம வீட்டுக்கு போவோம். ராணி, பிள்ளைங்களை கூட்டிட்டு வா, போலாம். இந்தாயா, இந்தா
காப்பியை குடி. எனக்கு ஒண்ணும் வேண்டாமா, நீங்க குடிங்க. என்னடா பொண்டாட்டி புள்ளைய தூக்கிட்டு போயிட்டானு வருத்தமா? அம்மா, வீடுனா 1000 சண்டை சச்சரவு இருக்குமா, கொஞ்சமாவது நீங்களாவது விட்டு கொடுத்து போலாம்ல. நீங்களும் சரிக்கு செம சண்டை போடுறீங்க, அவளும் சரிக்கு செம சண்டை போட்டு இப்படி சும்மா அங்க போனா மதிப்பாங்களம்மா யாராவது நம்மள? ஐயா, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. ஏன்னா அவளுக்கு தான் புத்தி மதி வேணும். கொஞ்சமாவது அவளுக்குலாம் மண்டையில ஏதாவது இருக்குதா? ஒரு சின்ன சண்டை வாயை திறந்துடக்கூடாது, உடனே புள்ளைய தூக்கிட்டு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு இழுத்துக்கிட்டு ஓடிடுறேன். இவளா குடும்பத்துக்கு லாக்கியா? இல்ல இவளா குடும்பத்துக்கு லாக்கியான்னு கேட்கறேன். இவளெல்லாம் அத்து விட்டுருவான். அத்து விட்டுவிட்டு நம்ம சொந்தத்திலேயே எத்தனையோ பிள்ளைய உனக்கு கட்டிக்கிறேன்னு வரிசையை கட்டி நின்னாளுங்க. நான் தான் போனா போது இந்த கழுதைக்கு வாழ்க்கையை கொடுப்போம்னு நினைச்சேன். இந்த கழுதை பொதி சமக்கதான் லாக்கி, வீட்டு வேலைக்கு ஒன்றும் லாக்கி இல்லை. வீட்டில் வேலை செய்யணும்னு பயந்துக்கிட்டே அங்கே போய் உட்காந்து கிடக்குறா. இனி அவளால கூப்பிடுறதா இல்லை. இதை புடி, நான் அக்கம் பக்கத்தில் உள்ளவளை பொண்ணு பார்க்க சொல்றேன். எந்த மாசத்துல ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணமாய் வீட்டுக்கு வரும்போது கூட்டிட்டு வந்துடுறேன். மா, நீங்க வேறம்மா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கம்மன் இருங்கம்மா. ஆமாண்டா, என்னை பார்த்தா லூசு மாதிரி தான் இருக்கும். பெத்த பையன் நீ முக்கியம்னு சொல்லி உங்க அப்பன் போனோன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணாம உனக்கோசரம் என் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டேல்ல, நான் லூசு தான். மா, தலை வலிக்குதுமா, என்னால முடியலம்மா. அவ ஒரு பக்கம் அப்படி பண்றா, நீங்க ஒரு பக்கம் இப்படி பண்றீங்க. முதல்ல நடுவுல என்ன பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டா ஏதோ புள்ள கண்ணாடி உடச்சு போட்டா அதுல கோவத்தை ஸ்கேல் எடுத்து அடிச்சு போட்டேன். அதுக்கு என்னமாவா அந்த ஆட்டம் கட்டுறேன்? இந்த காலத்துல நான் அடிச்சு உதவுனாதான் பிள்ளைங்க வளரும். அடிக்காம அப்படி விட்டோன்னு வச்சுக்க வலுவட்டையாகி போயிருங்க. அந்த காலத்துல எல்லாம் நான் உன்னை அடிச்சு வளர்க்க வந்தேன். இப்பயும் பாரு என் பேச்ச கேட்டு வேலை வெட்டின்னு அப்படி வாழ்றேன். இல்லன்னு வச்சுக்க அப்புறம் அவளை மாதிரி தான் பொழைக்க தெரியாத போக்கத்தல்ல அவ. ஷபா, என்னமோ பண்ணுங்கம்மா. ஏதோ அவ இருந்தா இந்த தீபாவளிக்கு அப்பாவுக்கு சாமி கும்பிடுவோம், அவ பூஜைக்கு எல்லாத்துக்கும் உதவுவான்னு பார்த்தேன். அவளை வேலைக்கு லாக்கி இல்லையா? அவ ஒரு வேலை வெட்டிக்கு லாக்கி இல்லை. இந்தா நீ இதை குடி, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவங்க அப்பங்காரன் 4 சாத்து சாத்தி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அடிச்சு துரத்துனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. அந்த ஆளுதான் ஒரு சண்டைன்னா போதும் உடனே வாமான்னு வீட்டுக்குள்ள விட்டுக்கிறேன். அப்புறம் அப்படித்தானே இருக்கும். அவன் இது போன் பண்ணா நீ எதுவும் பேசாத, போன மட்டும் என்கிட்ட குடு, நல்லா கிழிச்சு கேப்பன்ட்டு விட்டுற அவனுங்களெல்லாம். புள்ளைய பெத்து வைங்கடானா தொல்லைய பெத்து விட்டுருக்கானுங்க. ஷபா, பெத்தவளுக்கு சப்போர்ட் பண்றதா, கட்டினவளுக்கு சப்போர்ட் பண்றதா, இல்ல பெத்த புள்ளைக்கு சப்போர்ட் பண்றதா, 3 பேரும் சேர்ந்து பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க.